16 வரை உள்ள வேத வசனங்களை வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இதோ, உன்மேல் எரிச்சலாயிருக்கிற யாவரும் வெட்கி லெச்சையடைவார்கள். உன்னோட வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமற் போவார்கள். உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் ஆகிய என் மீட்பர் உரைக்கிறார். இதோ, போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். அவைகளை தூற்றுவாய். அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். நீயோ கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. கவனிக்கவும், வேத புஸ்தகத்திலே வாசிக்கிறதான வேளையில் ஆண்டவர் அங்கே சொல்லும் போது, என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே என்று சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். அப்போ தெய்வ ஜனம் பயந்து போக வேண்டிய, நடுங்கி போக வேண்டிய, திகைத்து போக வேண்டிய, இடறி போக வேண்டிய சூழ்நிலை வரும்போது கர்த்தர் முன்கூட்டி சொல்லுகிறார், நீ பயப்படாதே. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. வேத பண்டிதர்கள் அடிக்கடி இந்த வார்த்தையை செய்தி கொடுக்கும் போது சொல்லுவார்கள், வேத புஸ்தகத்தில் 365 இடங்களிலே பயப்படாதே என்கிற பதம் உச்சரிக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஒரு மனுஷன் ஒவ்வொரு நாளும், ஒரு பாஸ்டரானாலும், ஒரு விசுவாசியானாலும், ஒரு முதிர்ந்தவர்களானாலும், ஒரு பாலிபர்களானாலும், பலம் உள்ளவர்களானாலும், பலன் அற்றவர்களானாலும் பயப்படுகிற சூழ்நிலையில் அனுதினம் போய்கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் அதை முன்னறிந்து பயப்படாதே என்கிற வார்த்தையை கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனால் அடுத்து சொல்லும் போது சொல்லுகிறார், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். சந்தோஷமா இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் தலைக்கு மேல கைகளை உயர்த்தி அல்லேலூயா. தாங்குகிற ஒரு கர்த்தர் உங்களையும் என்னையும் கர்த்தர் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்று இந்த பகல் வேளை தாங்கும் தெய்வம், தப்புவிக்கிற தெய்வம், உதவி செய்கிற தெய்வம் அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர். அல்லேலூயா. அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, இதோ உன்மேல் எரிச்சலாயிருக்கிற யாவரும் வெட்கி. இதோ உன்மேல் எரிச்சலாயிருக்கிற. அப்போ வாழ்க்கையில எரிச்சலின் ஆவி சிலருக்கு இருதயத்துல குடி கொண்டு கொண்டே இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இதோ உன்மேல் எரிச்சலாயிருக்கிற யாவரும் வெட்கி போவார்கள். அப்போ
கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட மாட்டார்கள், எரிச்சல் உள்ளவர்கள் வெட்கப்படுவார்கள். ஆமென். இந்த காலை வேளை இருதயத்துக்குள் எரிச்சல் இருந்து கொண்டே இருக்கிறதானால், எரிச்சல் குடிகொண்டு இருக்குமானால், வாழ்க்கை தலை நிமிர முடியாத கூடிய அளவுக்கு வெட்கத்தை அனுதினமும் வாழ்க்கை அனுபவித்துக் கொண்டிருக்கும். இந்த காலை வேளை இந்த வசனம் உங்களை தேடி வரும்போது, எரிச்சல் ஏதோ ஒரு மனிதனை குறித்த, ஏதோ ஒரு சகோதரனை குறித்த, ஏதோ ஒரு சகோதரியை குறித்த, ஏதோ ஒரு குடும்பத்தை குறித்த, பணித்தளத்திலோ அல்லது ஆராதனை மையத்திலோ தெய்வ சபைக்குள்ளையோ வெளியேயோ யாரோ ஒரு மனுஷனை, ஒரு குடும்பத்தை குறித்த எரிச்சல் வாழ்க்கைக்குள் அனுதினமும் இருந்து கொண்டிருந்தால், தெய்வ பிள்ளையே, அந்த ஆத்மாவினுடைய வாழ்க்கை தலை நிமிர முடியாது, வெட்கத்துக்கு நேராய் போய் கொண்டிருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு விரோதமா யார் எரிச்சல் வைத்தாலும் அவன் வெட்கப்படுத்துவேன்னு கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. இந்த காலை வேளை எரிச்சல் எப்படி வரும்? எரிச்சலின் ஆவி எப்படி உள்ளாலே குடிகொள்ளும்? ஆதியிலே தேவன் மனுஷனை செம்மை உள்ளவனாய் உருவாக்கினார். அவனோ பல உபாய தந்திரங்களை அவன் தனக்கு சேர்த்து கொண்டான் என்று பைபிளை சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட். மனுஷனை செம்மை உள்ளவனாய், காயினை கர்த்தர் செம்மையானவனாய் சிருஷ்டித்தார். ஆபேலை கர்த்தர் செம்மையானவனாய் கர்த்தர் சிருஷ்டித்தார். தாய் தகப்பனுடைய உதவியோடு கர்த்தர் அவர்களை சிருஷ்டித்தார். அல்லேலூயா. ஆனால் ரெண்டு பேரும் சர்ச்சுக்கு வந்தாங்க. முதல் எரிச்சல் எங்கே ஆரம்பிக்கிறது? தெய்வ சமூகத்தில் காணிக்கை கொடுத்த விஷயத்தில் எரிச்சலின் ஆவி ஒருவனுக்குள் குடிகொண்டது. கைகளை தூக்கி சத்தமா, வாலிப பிள்ளைகள் கைகளை தூக்கி சத்தமா கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. எங்கே ரட்சிக்கப்படாத குடும்பத்துக்குள் எரிச்சல் வரவில்லை, கவனிக்க வேண்டும் கூர்மையாய். ரட்சிக்கப்படாத ஆத்மாவுக்குள் எரிச்சல் வரவில்லை. ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரை ஆராதிக்கிற, ஆண்டவரை சேவிக்கிற தெய்வ குடும்பத்துக்குள் எரிச்சலின் ஆவி குடிகொண்டாகிவிட்டது. ரெண்டு பேரும் வருகிறாங்க. காயின் தனக்குரியதை அவன் பலி செலுத்த கொண்டு வருகிறான். ஆபேல் தனக்குரியதை. ரெண்டு பேரும் தெரிஞ்செடுத்த விதம் வித்தியாசமாயிருந்தது. ரெண்டு பேருடைய எண்ணம் வித்தியாசமாயிருந்தது. ரெண்டு பேருடைய உணர்வு வித்தியாசமாயிருந்தது. ரெண்டும் ஒரு தாய் தகப்பனுடைய பிள்ளைகள். ஆனால் அவர்களுடைய நிலைகள் வேறு விதமாயிருந்தது. இந்த காலை வேளை தெய்வ சபையே, ஆபேலும் கொண்டு கர்த்தருடைய பாதபீடத்தில் வைக்கிறான், காயினும் கொண்டு வந்து வைக்கிறான். ஆனால் இவர்களிடத்தில் வேதத்தை வாசிக்கும் போது இவர்களிடத்தில் நீங்கள் காணிக்கை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி கர்த்தர் என்ன செய்யல? சொல்லவே இல்லை. மனுஷன் சுயமாய், மனுஷன் தானாகவே. அப்படியானால் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட பிள்ளைகள் அவர்களோடு கேட்க வேண்டாம், அவர்கள் சுயமாய் அறிந்து செயல்படுவார்கள். அல்லேலூயா. அவங்க செயல்பட்டாங்க. ரெண்டு பேரும் செயல்பட்டுட்டு அவங்க போயாச்சு. பைபிள் சொல்லுகிறது, ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தான். காயினையும் அவன் காணிக்கையையும் என்ன செய்யல? அங்கீகரிக்கவில்லை. அப்போ ஆபேல் அவனை கர்த்தர் அங்கீகரித்தார். கர்த்தர் அங்கீகரித்தவன் பொறுமையை காப்பான். கர்த்தரால் அங்கீகாரம் பெறாதவன் எரிந்து கொண்டே இருப்பான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்ட மனுஷன் பொறுமையை காப்பான். கஷ்டம் வந்தாலும், துன்பம் வந்தாலும், துயரம் வந்தாலும், வேதனை வந்தாலும், சஞ்சலம் வந்தாலும், துக்கம் வந்தாலும், நாசம் வந்தாலும், நஷ்டம் வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும் அவன் வேற ஒன்னையும் அவன் சிந்திக்க மாட்டான். அவன் கர்த்தரோடு சார்ந்து நின்று கொண்டே இருப்பான்.
இந்த மண் கூடாரத்தில் வேதனையை அனுபவித்து, துக்கத்தை அனுபவித்து, சஞ்சலத்தை அனுபவித்து, வியாதியை அனுபவித்து வாழ்க்கையில ஆண்டவரை தேடணும். பைபிள் சொல்லுகிறது, அநேக உபத்திரவத்தின் வழியாய் தேவ ராஜ்யத்துக்குள்ள போகணுமா. ஆமென். தேவனை சேவிக்கிற பிள்ளைகள், பொறுமை உள்ள பிள்ளைகள், உபத்திரவம் வந்தா முறுமுறுக்க மாட்டாங்க, கர்த்தரை தேடுவதற்கு முற்படுவார்கள். அல்லேலூயா. காயின் அவனுடைய பார்வையில் வித்தியாசம் வந்தது. காயின் தன்னுடைய பேச்சில் வித்தியாசம் வந்தது. காயின் தன்னுடைய எண்ணத்தில் வித்தியாசம் வந்தது. கொலை வெறியின் ஆவி அவனுக்குள் குடிகொள்ள ஆரம்பித்தது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எப்ப பார்த்தாலும் எரிச்சல், எப்ப பார்த்தாலும் கோபம். எரிச்சல் வராத மனிதன் இல்லை, கோபம் வராத மனிதன் இல்லை. மனுஷனுடைய சரீரத்திலே எரிச்சல், கோபம், முற்கோபம், ஆத்திரம் எல்லாருக்கும் உடையது. ஆனால் அதை அந்தந்த இடத்திற்கு தெய்வ கிருபையில் ஆளுகை செய்து அதை அடக்கி ஆள நீங்களும் நானும் பழக வேண்டும். அல்லேலூயா. ஆனால் இந்த காயின் என்ன செய்தான் தெரியுமா? அவன் வயல்வெளியிலே வைத்து அவனை கொலை செய்தான். ஆண்டவர் கேட்கிறாரு, காயினே, உன் சகோதரனாய ஆபேல் எங்கப்பா? சொல்றான், அவனுக்கு நான். ஆண்டவர் கூட எதிர்த்து பேசினவன் மனுஷனை விட்டு வைப்பானா? தெய்வ காரியத்தை எதிர்க்கிறவன் மனுஷனை விட்டு வைப்பானா? தெய்வ சமூகத்துல நேருக்கு நேர் கர்த்தர் பேசும்போ இவ்வளவு ஆத்திர உணர்வு காண்பிச்சவன் உங்களை என்னை விட்டு வைப்பாங்களா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, அவனுடைய இரத்தம் பூமியில இருந்து என்னை நோக்கி என்ன செய்கிறது? நம்முடைய காணிக்கை அங்கீகரிச்சா, நம்ம மரிச்சாலும் நம்முடைய சப்தம் தெய்வ காதுகளில் துணித்து கொண்டே இருக்கும். ஆமென். சாவுக்குரிய சரீரத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இம்மைக்குரிய வாழ்க்கை சாவுக்குரிய சரீரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கவனித்துக் கொள்ளுங்கள். ஆனால் ஆண்டவர் பின்னால சொல்றாரு, இதோ உன்மேல் எரிச்சலாயிருக்கிற யாவரும், யாராகட்டும், எந்த மனுஷனாகட்டும், அவன் வெட்கத்துக்கு உட்படுவான். கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இந்த காலை வேளையில நம்முடைய வாழ்க்கையை இந்த வசனத்தின்படி ஒன்று சீர்தூக்கி பார்க்க வேண்டும். எரிச்சல், எப்போது எரிச்சல் உள்ளால குடி கொண்டா நம்ம எல்லா நாளும் வெட்கத்துக்குள்ளே இருப்போம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒரு 38-40 ஆண்டுகளுக்கு முன் ஒரு மனுஷன் சொன்ன வார்த்தை, ஒரு முதிர்ந்த ஒரு மனுஷன் சொன்ன வார்த்தை என்னுடைய இருதயத்துக்குள் நான் அப்பப்ப அதை யோசிப்பேன். ஒரு முறை சின்ன வயசு, என்ன ஒரு 10, 8, 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு படிக்கிற பருவம். இப்போ வாழ்க்கையில் உள்ள இன்னல்கள், சூழ்நிலைகள் எல்லாம் விரோதமாயிருந்தது. என்னைக்கு பார்த்தாலும் வீட்டுல பிரச்சனை, என்னைக்கு பார்த்தாலும் வீட்டுல அடி, என்னைக்கு பார்த்தாலும் உதை. சித்திக்காரி ஏதோ ஒண்ணு அப்பாவு கூட சொல்லி கொடுத்து என்னை அண்ணாச்சியையும் தினசரி 100 நாள் உண்டுன்னா 100 நாள் அடி கிடைக்கும். சகித்தோம், பொருத்தம், கோபம் வரும், ஆத்திரம் வரும், காரணம் இல்லாம போட்டு அடிக்கிறாங்களேன்னு. ஆனா ஒரு நாளைக்கு என்னுடைய ஒரு பெரியப்பா சொன்னாங்க, ஏய், அவ எவ்வளவு எரிஞ்சு உங்களுக்கு பண்ணினாலும் இன்னைக்கு நீங்க கஷ்டப்படுங்க, ஒரு நாளைக்கு அவர் அன்னைக்கு சொன்ன வார்த்தை உங்களை ஆண்டவர் கைவிடவே மாட்டார் ஐயா. பிரைஸ் தி லார்ட். உங்க மேல எவ்வளவு எரிஞ்சாலும் அடுத்த செகண்ட்ல பார்க்கிறது. உங்களுக்கு ஆகாரம் தரும்போ எரிஞ்சிட்டு தருவா, உங்களுக்கு தண்ணி தரும்போ எரிஞ்சிட்டு தருவா, உங்களுக்கு பாத்திரத்துல எடுக்குமே எரிஞ்சிட்டு வைப்பா. அதே எரிச்சலோடு தான் அவளுடைய பிள்ளைகளுக்கு பாத்திரத்துல பகிர்ந்து கொண்டிருக்கிறாள். ஆமென். இரண்டுக்கும் வித்தியாசத்தை நீங்கள் ஒரு நாள் காண்பீர்கள். வயது 51 ஆகிறது. இன்றைக்கும் கண்டு கொண்டே இருக்கிறேன்.
நிறுத்துகிறேன் அதோட. ஆகையினால தெய்வ சபையே, விசுவாசியே, சகோதரா சகோதரி, எரிச்சல் வந்துதா உன் முகநாடி வேறுபடாம உன்னை நீ காத்துக்கொள். அல்லேலூயா. உன்னை நீ காத்துக்கொண்டால் நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய். பிரைஸ் தி லார்ட். அதுல சொல்லுது பாருங்க, யாவரும் வெட்கி லட்சை அடைவார்கள், உன்னோட வழக்காடுகிறவர்கள் நாசமாயி ஒண்ணும் இல்லாம போவாங்க. இந்த வசனத்தின்படியே கர்த்தர் அதை செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு அந்த என்னுடைய சகோதரலாம் சித்திக்க பிள்ளைகளானால் என் தம்பி தங்கைகள், ஆனா இன்னைக்கு அவங்க நிலைமையை பார்த்தா பெரிய ஒரு கேள்விக்குறி சின்னமாய் நின்று கொண்டிருக்கிறது. கர்த்தர் எங்களை கைவிடவே இல்லை. அல்லேலூயா. எங்களையும் கைவிடவில்லை, எங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் கைவிடவில்லை. இதுவரை கர்த்தர் சேமமாய் நடத்தி அன்று இருந்த நிலைமையை பார்த்தா இன்றைக்கு 1000 மடங்கல்ல, 10,000 மடங்கல்ல, 1,00,000 மடங்குக்கு மேல சமாதானத்தோடு வாழ கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். ஆமென். இன்றைக்கு ஓரோ செகண்டும், ஓரோ மணி நேரமும், ஓரோ நாளும், ஓரோ வாரமும், ஓரோ மாதமும், ஓரோ வருஷமும் அவர்கள் துடிதுடித்து கொண்டு ஒண்ணும் இல்லாம வர 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 கீழே இறங்கி வாழ்க்கை கேள்விக்குறியாய் நிற்கும்போ கிருபையால் கர்த்தர் இதுவரை நடத்தி நிலைநிறுத்தி உங்களுக்கு முன்ன ஒரு கர்த்தருடைய சேவையை செய்கிற ஒரு ஸ்தானத்திற்கு கர்த்தர் நிறைவாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலதெல்லாம் யோசிக்கும்போ ஆத்திர உணர்வுகள் வரும். ஆனாலும் ஆண்டவரே, அவங்க செய்தாங்களா, அவங்களோட இருக்கட்டும். இதுவரை அவங்களுக்கு விரோதமான செயலுக்கு கை தூக்கவோ பேசவோ வேற ஒன்றுக்கும் இதுவரை இடம் கொடாதபடி கர்த்தர் பாதுகாத்தார். ஆனாலும் போன வாரத்துல, ஆமா போன இந்த வெள்ளியில, அதுக்கு முந்தின வெள்ளிக்கிழமை ஒரு மேரேஜ் விட்டு அண்ணாச்சிக்கு மகனுக்கு மேரேஜ் போகும்போ சகோதரியை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து சொன்னேன், உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ, எனக்கு 5 காசு தர வேண்டாம், நானா வந்து சைன் போர்ட நான் எப்பவும் ரெடியா இருக்கேன். பிரைஸ் தி லார்ட். ஒரு சிக்கல்ல மாட்டி இருக்கிறாங்க பாருங்க. அன்னைக்கெல்லாம் ஒதுக்குன ஒதுக்கு, உபத்திரவப்படுத்தின உபத்திரவம், படுத்தின வேதனைகள், படுத்தினதான சூழ்நிலைகள் சொல்லி வர்ணிக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளே, இதே போல எரிச்சலின் ஆவியினால் உங்களை யாராவது நெருக்கி கொண்டிருக்கிறார்களா? எரிச்சலின் ஆவியினால் யாராவது உங்களை பின்தொடர்ந்து நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? அவர்கள் வெட்கப்படுவார்கள். நம்முடைய தலையை கர்த்தர் நிமிர்த்து நிறுத்துவார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு இந்த காலை வேளையில நன்றி செலுத்தலாமே. கரங்களை தட்டி 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 உற்சாகமா ஜீசஸ். கண்களை திறந்து கைகளை தட்டுங்க. கண்ணை அடைச்சிட்டு சிலர் கையை தட்டுகிறாங்க. ஏற்கனவே உறங்கி இருந்தாங்க, அந்த உறக்கத்துல கண்ணை திறக்காம சிலர் கை தட்டுகிறாங்க. கண்ணை திறந்து பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஜீசஸ். கண்ணை திறக்காம கை அடிச்சா மீண்டும் அசந்த என்ன செய்வாங்க? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதனால கரெக்டா அடிக்கிறாங்களே. பிரைஸ் தி லார்ட். கவனித்துக் கொள்ளுங்கள். அனுபவிச்சு வந்த வேதனை எல்லாம் அன்னைக்கெல்லாம் ஒரு நாளைக்கு அனுபவிச்ச கஷ்டம், சிலர் ஒரு மாசம் ஒரு வருஷம் நீங்க அனுபவிச்சிக்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட துன்பத்தை அனுபவிச்ச நாட்கள் உண்டு. சரியா? அதெல்லாம் யோசிக்கும் கர்த்தர் இன்னைக்கு வச்சிருக்கிறத பார்த்தா, ராத்திரி பகலும் தண்ணி குடிக்காம சாப்பிடாம நன்றி செலுத்தினா அதுக்கு ஈடா ஒன்னும் செலுத்த முடியாது. பிரைஸ் தி லார்ட். இப்படி நடந்திருக்குமான்னு நீங்க சில வேளை அறிவீங்க. சந்தேகம் உள்ள என் கூட வாங்க. வீட்டு பக்கத்துல ஒரு நாளை வண்டியை கொண்டு நிறுத்தி ஜஸ்ட் ஹார்ன் அடிச்சா போதும், பக்கத்துல உள்ள சிலர் ஜன்னலை திறந்து கதவை திறந்து பார்ப்பாங்க, வண்டி சவுண்ட் கேட்கறது என்ன. வாகனத்துல இறங்க சிலர் ஓடி வருவாங்க, இல்லை எப்படி இருக்க மக்கா, எப்படி இருக்க, ஒரு காலத்துல நீங்க பாடுபட்டியாடா,
இதே நாடன் ஸ்டைல்ல சொல்லுவாங்க, ஒரு காலத்துல பாடுபட்டியா, அவளையும் அவளை சந்ததியும் பாருடா, உங்களை தெய்வம் ராஜ வாழ்க்கை தந்து வச்சிருக்காருன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கும் சொல்லக்கூடிய சில வாய்கள் ஜீவனோட இருக்கிறது. ஆனா மலையோடு மலை கேட்கும், நாங்க சத்தமும் ஆனா அடி அடினா அடிச்சு பெண்டா கலத்திடுவாரு. தெய்வ பிள்ளையே, எரிச்சல் உங்களை பின்தொடர்கிறதானால் நீங்க கொஞ்சம் பொறுமையை காத்து தெய்வ சமூகத்துல நிலைத்திருந்தால் உங்களுடைய தலையை கர்த்தர் நிமிர்ப்பார். எரிகிற இடம் ஒரு நாளைக்கு தலை குனியும். அனுபவத்தோட சொல்றேன். அடுத்து சொல்லுகிறது, வாசிங்க. உன்னோடு போராடினவர்களை தேடி முந்தின சென்டென்ஸ் சொல்லுறேன், நாசமாகி ஒண்ணு இல்லாம போவாங்க. நான் கண்கூட கண்டேன். அவங்க அப்படி ஆகணும்னு நான் நினைக்கிறதல்ல, ஆனா இந்த வசனத்தின்படி கர்த்தர் செய்தார். அதுக்காக சொல்றேன். Praise the Lord. அடுத்து வாசிங்க. உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடே யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள். எவ்வளவு பலம் இருந்தாலும், எவ்வளவு பணம் இருந்தாலும், சில வேலை செய்து கொஞ்சம் காசு இருக்கும் கையில, ஏதோ சின்ன காரியம், ஜஸ்ட் ஒரு வார்த்தை, சகோதரா ஒரு முறையும் போகட்டும், விட்டுரு, தாயவா நடந்து தப்பு நடந்து போச்சு, விட்டுரு, இவ்வளவும் சொல்லி பிரச்சனைக்கு விலகாம வாரது போல பார்க்கலாம்னு சொல்லிட்டு நினைச்சுவாங்க. பண கொழுப்ப வச்சுட்டு சிலர் செயல்பட ஆரம்பிப்பாங்க. ஆனா லாஸ்ட்ல பணமும் தீர்ந்து, சரீர ஆரோக்கியம் தீர்ந்து, லாஸ்ட்ல நடுத்தெருவுக்கு குடும்பமும் பிள்ளைகளும் சந்ததியும் சந்தானமும் வந்தாலும் உணர்வு வரவே வராது. அல்லேலூயா. அதுல சொல்லுகிறது, மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல் பொருளும் ஆவார்கள். உங்களோடு தெய்வ சபைக்கு விரோதமாய், தெய்வ ஜனத்துக்கு விரோதமாய், விசுவாசிகளினுடைய சந்ததிகளுக்கு விரோதமாய் போராடுகிற ஒருத்தனும், போராடக்க நீங்களும் நானும் நம்ம ரோடு வெட்டி போட்டா அவன் வண்டி ஓட்டுவான், நம்ம அதுக்கு இடம் கொடுக்க கூடாது. நாம் அதற்கு இடம் கொடுக்க கூடாது. அவன் குறை கூற, அவன் தூஷிக்க, அவன் கை தட்ட, அவன் கோஷம் போட நம்ம இடத்தை கொடுத்துட்டு அழுது ஜெபிக்கிறதுனால பரிகாரம் வராது. நமக்குள்ள திருப்பம் வருமோ, கர்த்தர் திருப்ப வேண்டிய இடத்துல கர்த்தர் திருப்புவார். அல்லேலூயா. அடுத்து சொல்லுகிறது, வாசிங்க. உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். எவன் எரியட்டும், எவன் யுத்தம் பண்ணட்டும், உன் கையை நான் பிடிச்சிருக்கிறேன். எத்தனை பேருக்கு நம்பிக்கை உண்டு? ஆண்டவர் எங்க குடும்பம், எங்க சந்ததியினுடைய கைகளை பிடித்திருக்கிறார், கர்த்தர் வெட்கத்திற்கு விட மாட்டார்னு. அல்லேலூயா. யோனாவுக்கு எரிச்சல் வந்து ஆண்டவர் கேட்கிறார், யோனாவே யாப்பா எரிந்து கொண்டிருக்கிற, எதுக்கு எரிஞ்சிட்டு இருக்க? இந்த வாரம் புதன்கிழமை ஒரு பாஸ்டர் ஒரு சரித்திரம் சொன்னாரு. அவருடைய அனுபவம், பாஸ்டருக்க பிள்ளையும் அந்த சர்ச்சில் உள்ள ஒரு விசுவாசிக்க பிள்ளையும் ஒரே ஸ்கூல்ல படிக்குது, 10ஆம் வகுப்பு. கவனிங்க, எல்லா விசுவாசிகளும் கவனிக்கணும், பிள்ளைகளும் கவனிக்கணும். படிச்சு இந்த பாஸ்டருக்க பிள்ளைக்கு இந்த விசுவாசிக்க பிள்ளைய விட 2 மார்க் கூட கிடைச்சான். எத்தனை மார்க்கு சொல்லுங்க சத்தமா? 2 மார்க் கூட கிடைச்சான். அப்போ அந்த விசுவாசிக்க எரிச்சலும், விசுவாசிக்க கோபமும், விசுவாசிக்க மூர்க்கமும், எனக்கு பிள்ளைய விட அவனுக்கு பிள்ளை 2 மார்க் கூடுதல் எடுத்து. அல்லேலூயா. படிக்கிற பிள்ளை படிக்கட்டுமே, மார்க் எடுக்கிற பிள்ளை எடுக்கட்டுமே. இந்த எரிச்சலின் ஆவி, இந்த பொறாமையின் ஆவி குடும்பத்தை நல்வழிப்படுத்தாது, மீண்டும் பின்னுக்கு தள்ளும். ஆமென். இந்த பாஸ்டர் சொல்றாரு, ஆகையினால நம்ம பிள்ளைகள் 5 மார்க் குறைஞ்செடுத்தாலும் பிரச்சனை இல்லை,
ஒருத்தனுக்கு எரிச்சலும் தலையில விழாம காக்கணும். அவரு பிறகு +2 வரும்போ அவர் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணாராம். ஆண்டவரே, எல்லா பிள்ளைகளோட என் பிள்ளைக்கு 5 மார்க் குறைச்சு கிடைச்சாலும் பிரச்சனை இல்லை. எரிச்சல், கோபம், முற்கோபம், எதுக்கும் ஆத்திரம், எதுக்கும் துணிச்சல். கவனிக்கிறீங்களா? நம்ம இன்னைக்கு வாழ்கிற உலகம் எப்படிப்பட்ட உலகம்? மனுஷனுடைய மனநிலை எப்படிப்பட்ட மனநிலை? மனுஷனுடைய எண்ணங்கள் எப்படிப்பட்டது என்பதை நாம் இந்த காலை வேளை ஒன்று அறிய வேண்டும். எரிச்சல் நிறைய சொல்லலாம், பைபிள்ல இருக்கு இன்னும் நிறைய. அவனுக்கு நடக்கல, எனக்கு நடக்கல, அவனுக்கு அப்படி நடக்கலாம். என் வீட்டுக்குள்ள நடக்கல, அவளுக்கு அப்படி நடக்கலாம். பாஸ்டர்மாருக்குள்ளையும் உண்டு, விசுவாசிகளுக்குள்ளையும் உண்டு. வெளியே இல்ல, சர்ச்சுக்குள்ள சொல்றேன். பிரைஸ் தி லார்ட். ஆமா, சிலர் சொல்லணும் இது இங்க உள்ளதில்ல, அங்க இல்ல, உண்டு. அனுபவத்தோட என்ன சொல்ல முடியும், நிறைய காரியம் சொல்ல முடியும். பிரைஸ் தி லார்ட். நடக்குன்னா ஆண்டவரே நடத்துங்கப்பா, நடத்துங்க, நடக்கட்டுமே. பிரைஸ் தி லார்ட். நமக்கு நடக்கலையா? ஏன் ஆண்டவரே நடக்கல? போய் உட்காருங்க, தெய்வ சமூகத்துல விழுங்க, ஆண்டவரை பாதத்துல விழுங்க, குறைகளை அறிக்கை பண்ணுங்க, ஒப்புரவு ஆகுங்க, எரிச்சலின் ஆவியை மாத்துங்க, தேவனிடத்துல இந்த நன்மை அனுபவித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. இதை செய்கிறத விட்டுட்டு எப்படி இனி நம்ம பண்ணலாம்? இனி எப்படி 4 வார்த்தை கூட கொருத்து கட்டி பேசலாம்? இந்த உணர்வு இருக்கிறது வரை நம்ம வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியாது. நம்மளை தெரியாத நம்ம ரிவர்ஸ்ல ஓரோ ஸ்டெப்பா பின்தங்கிதான் போயிட்டே இருப்போம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இளம் ஊழியர்களுக்கு சின்ன சின்ன, என் மகனை இப்பதான் அவன் சில வருஷங்களா என் கூட ஊழியத்துல இருக்கான். இதுக்கு முன்னே இருந்த சில ஊழியர்களுக்கு அவங்க கேட்பாங்க, இவ்வளவு நாளிலே எப்படி உங்களால இந்த அளவுக்கு வளர முடிஞ்சு? ஒன்றே ஒன்று, தெய்வ சமூகத்துல ராத்திரி பகலாய் காத்திருந்ததுனால. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. 2, கர்த்தருடைய ஊழியத்துக்காய் செலுத்தின கிரயத்தினால். 3, எல்லாரும் தூங்கும்போ, எல்லாரும் சுகம் அனுபவிக்கும்போ நான் அந்த சுகத்தை வெறுத்து தெய்வ சமூகத்துல இருந்ததுனால கர்த்தர் இதை செய்தாருன்னு சொல்லி அனுபவ ரீதியா சொல்லி கொடுப்பேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. முந்தின நாள் கூட ஒரு வீட்டுல சாயங்காலம் கொஞ்ச நேரம் பேச வேண்டியது இருந்து அந்த தாய் தாப்பன் அந்த பிள்ளையோடு பேசுமென்னு சொன்னேன். இந்த ஏரியா எல்லாரும் தூங்கின பிறகு, எல்லாரும் சைலண்டா அமைதியா தூங்கும்போ உங்களுடைய முழங்கால் தெய்வ சமூகத்திலே ஒன்றி உங்க விஷயத்துக்காய் ஜெபிக்கும் போது உங்க வீட்டுக்குள்ள கர்த்தர் செய்கிறது பயங்கரமா இருக்கும். அல்லேலூயா. எல்லாரும் சுகம் அனுபவிக்கும்போ நம்மவும் சுகம் அனுபவிச்சா எப்படி நமக்கு நன்மை அனுபவிக்க முடியும்? அல்லேலூயா. சிலதை வெறுத்தால் சிலதை தைரியமாய் அனுபவிக்க முடியும். சிலதை ஒதுக்கினால் சிலது நம்மை தேடி வர நமக்கு ஏதுவாகும். அல்லேலூயா. விசுவாசியே, நடுராத்திரி ஜெபம் எத்தனை பேருக்குள்ள இன்னைக்கு ஆரம்பத்துல சில மாதங்களுக்கு முன்ன இருந்த மாதிரி, சில வருஷங்களுக்கு முன்னால இருந்த மாதிரி நடுராத்திரி ஜெபம் எத்தனை பேருக்குள்ள அந்த ஜெப ஆவி கிரியை செய்கிறது? குறை கூறுகிறோம், தூக்கம் வரல. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்பதான் கொஞ்ச நாளா கொஞ்சம் ஃப்ரீயா ஒரு 3 மணி நேரம் 5 மணி நேரம், சில நாளெல்லாம் 6 மணி நேரம் நான் தூங்கியிருக்கேன். ஆனா சில சூழ்நிலையில 1 நிமிடம் கூட தூங்காத ராத்பகல் இருக்கும். கர்த்தர் ஏதோ ஒண்ணு செய்வாருன்னு சொல்லி இதுவரை முறமுறுத்ததில்லை. பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு நாளைக்கு சொன்னேன், தாங்க முடியாம மூச்சு திணறி, இல்ல கையெல்லாம் தளர்ந்து காலெல்லாம் தளர்ந்து எழும்ப முடியாது, கொஞ்சம் சூடு தண்ணி வேணும், தண்ணி எடுத்து குடிக்க என்னால முடியல, அதனால பக்கத்துல இருக்கிறவங்களை யாரையும் தொந்தரவு கொடுக்க மாட்டேன். அன்னைக்கு சொன்னேன், ஆண்டவரை வாழ்வதை விட ஒன்னு எடுத்துட்டா கொஞ்சம் நலமா இருக்குமே அன்னைக்கு சொன்னேன். ஆனா அந்த வாரம் தான் சில இதுக்குள்ள இன்னைக்கு இருக்கிறீங்க சில விசுவாசிகள், நான் வீடு விசிட்டி வரும்போ அவர்கள் சொன்னது எனக்குரிய வார்த்தையாய் எனக்கு இருந்தது. சில ஊழியர்கள் பார்க்கிறவங்க எல்லாம்
எலியாவை குறிச்ச காரியத்தை சொல்லுவாங்க, இனி யோனாவை குறிச்ச காரியத்தை சொல்லுவாங்க. எதுக்கையா ஜீவனோட இருக்கணும், மரிக்கலாமே? இல்லை. அன்றைக்கு இருதயத்துல ஒரு தீர்மானம் எடுத்தேன், எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், எவ்வளவு வேதனை வந்தாலும், எவ்வளவு துன்பம் வந்தாலும், எவ்வளவு பாடுகள் அனுபவித்தாலும், இனி நானா மரணம், கர்த்தர் என் ஜீவனை எடுக்கிறது வரை அந்த வார்த்தையோ அந்த எண்ணமோ என்னுடைய இருதயத்துக்குள் ஊடுருவி பாயக்கூடாது. அல்லேலூயா. ஆகையினாலும் சில விசுவாசிகள் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லும்போ அவர்களோடு கோபப்பட்டது மாதிரி கடிந்து கொண்டு சொல்லுவேன். பிரைஸ் தி லார்ட். அந்த எண்ணம் வரக்கூடாது, வரக்கூடாது, வரக்கூடாது. ஜீசஸ். அல்லேலூயா. அடுத்து சொல்லுகிறது, என்னுடைய செய்தியினுடைய டாபிக்கு வரல, பின்னாலதான் வர்றேன். வாசிங்க. யாக்கோபு என்னும் பூச்சியே, யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் ஆகிய என் மீட்பர் உரைக்கிறார். உன் மீட்பர். பார்த்து வாசிக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உன் மீட்பர். தனி 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 தனி. உன் உன் உன். எனக்குன்னா என் மீட்பர், நீங்க சொல்லுமா உன் மீட்பர். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அடுத்த ஆண்டவர் சொல்றார், வாசிங்க. இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதறி கொப்பாக்கி விடுவாய். குன்றுகளை, கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. இதோ போர் அடிக்கிறதற்கு, எதற்கு? போர் அடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான. இதைத்தான் நேற்றைய அதிகாலை வேளை ஜோமனிட்டு அப்படி படுத்திருக்கும்போ அதை இப்போ என் கண்களுக்கு முன்ன அந்த அனுபவத்தை நான் ஆவியிலே கண்டு கொண்டு இருக்கிறேன். ஆகையினாலதான் செய்தியினுடைய பகுதியை இன்று ஒரு நாளைக்கு மாற்றி இந்த பகுதியை பேச ஆரம்பித்தேன். முதல் பகுதியை பார்த்து கொண்டிருக்கும் போது பயங்கரமான ஒரு டாமு, அப்படின்னா ஒரு நீர் தேக்கம், ஒரு அணைக்கட்டு உடைந்து வருவது போல தண்ணீர் எங்க இருந்து வருதுன்னு தெரியாது, பீருட்டு பாய்ந்து கொண்டிருக்கிறது. நான் என்னுடைய மாம்சத்துல நினைக்கிறேன், இந்த வாய்க்கால் வழி சில வேளை தண்ணி வருதோன்னு சொல்லி அங்க போய் பார்க்கிறேன். அப்படியே அந்த தண்ணி அப்படி எங்கும் எங்க போகுதுன்னு கண்ணு கட்டா தொலைக்கி போய்கொண்டிருக்கிறது அந்த தண்ணி. இந்த தண்ணி இந்த அற்றத்துல இருந்து எங்க வர போச்சதோ, போய் முடிந்த பின்பு அங்கே இருந்து ஒரு எந்திரம்னு சொன்னா இவள் இப்படி முன்பக்கம் கூர்மையாக அந்த எந்திரம் இருக்கிறது. அதனுடைய பல பகுதிகளிலே சில ஆங்கிலர் இரும்பு பெரிய பெரிய பாலங்கள் அதிலே பொருத்தப்பட்டிருக்கிறது. அது கண்ணிமை நேரத்தில் கிலோமீட்டர் தூரத்தில் சகலவற்றையும் அடிச்சு உடைச்சு சின்னாபின்னமாக்கி தகர்த்து வெறுமையாக்கி அந்த எந்திரம் போய்கொண்டிருக்கிறது. பின்னாலே, அதற்கு பின்னால் ஒரு பெரிய ஒரு நீரூற்று, எங்க பார்த்தாலும் நீரூற்றுக்களால் நிரம்பி எங்க பார்த்தாலும் செழிப்புள்ள ஒரு அனுபவத்துக்கு நேராய் காணக்கூடிய அளவுக்கு பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தினார். தெய்வ சபையே, இந்த பகல் வேளை ஏதோ சில பிள்ளைகளை, ஏதோ சில குடும்பங்களை கர்த்தர் புதுப்பித்து சிலதை செய்வதற்கு என் கர்த்தர் திட்டமிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. அது நானா மாறட்டுமே. உன் இந்த பகல் வேளையில வசனத்தோடு ஒப்பிட்டு சொல்லலாமே. கண்களை மூடி முழங்கால் படி போட்டு, என்னை புதிதாக்க ஆண்டவரே, என்னை கூர்மையாக்க ஆண்டவரே, என்னை பற்கள் உள்ள ஒரு எந்திரமாய் மலைகளை உடைக்க, மலைகளை தகர்க்க. நேர் முழங்கால எத்தனை பேருக்கு சேர்ல இருந்தாலும், நேர் முழங்கால எத்தனை பேருக்கு நிக்க முடியுமோ அத்தனை
பேரும் நேரே நில்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் கண்களை மூடி எங்கேயும் சிந்தைகளை சிதற விடக்கூடாது. ஊடா ஷேகானா கவுடானா ரீமானா எரிச்சல் தனியணுமா? ஒரு ஆயுதம் தேவை. எரிச்சல் தனியணுமா? நம்மை கர்த்தர் புதிதும் கூர்மையுமாய் ஒரு மனுஷன் எடபோடக்கூடிய அளவில், ஒரு மனுஷன் பொறாமையினால் நம்முடைய குடும்பம் உடையக்கூடிய அளவில் இல்லை. நம்முடைய ஜீவிதம் ஒரு மனுஷன் எரிச்சல் அடைஞ்சதும் நம்ம வாழ்க்கை தோற்று போகாதையா. ஒரு மனுஷன் பொறாம கொண்டதுனால நம்ம வாழ்க்கை தோற்று போகாது. ஒரு மனுஷன் சாபம் போட்டதுனால நம்முடைய வாழ்க்கை தோற்று போகாது. ஜெயிக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர்கள் இல்பொருள் ஆவார்கள். நம்மை கர்த்தர் நிலைநிறுத்தி இதுவரை பாதுகாத்து இதுவரை பராமரித்து உதவின தெய்வம். வாய்களை திறந்து சகோதரர்கள் எவ்வளவு சத்தம் உயர்த்த முடியுமோ, சகோதரிமார் எவ்வளவு சத்தம் உயர்த்த முடியுமோ, ஆண்டவரே என்னை புதிதும் கூர்மையான ஒரு எந்திரமாய், பற்கள் உள்ள ஒரு எந்திரமாய் என்னை நீர் மாற்றணும். என் குடும்பத்தை மாற்றணும். பிள்ளைகள் வாய்களை திறந்து கர்த்தரை துதிப்போம். அல்லேலூயா. தேவனுடைய கிரியை, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய பராக்கிரமம். ஊடா சம்கனா அத்துனா திமினி கடகஸ்கே ரகத்துரா. முழு பலத்தோடு அல்லேலூயா. ஜீசஸ். சபை ஆராதிக்கட்டுமே ஒரு மனதோடு. வாலிப பிள்ளைகள் கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவர் ஒரு மாற்றத்தை தந்தா. உனக்கு விரோதமாய் இருக்கிறது இன்னை பகல ஒட்டையும். உனக்கு விரோதமாய் இருக்கிற எரிச்சலின் ஆவி, உனக்கு விரோதமாய் கொள்ளையாடுவதற்கு திட்டமிட்ட அனுபவம் இன்னை பகல கர்த்தர் தகர்ப்பார். ரிகமானா தூரா ஷகரகரா ரீமஸ் கைடே ரேகாலா காராதியா ஔடா ரகனா ரீமல் பௌடா ரகல்காரா. Hallelujah, 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 hallelujah. Romilium balabala, ambal paudala, ripal posho, rekas kaitero, arkal kara. Jesus, Jesus. வல்லமை 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 பெருகட்டுமே, வல்லமை பெருகட்டுமே. எவன் எரிஞ்சா நமக்கு என்னையா? நம்மை நடத்துகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை உதவி செய்கிற கர்த்தர் நமக்கு துணை செய்கிறார். அவன் வெட்கப்பட்டு போவான். நம்ம அவன் மேல எரிச்சல் வரக்கூடாது. நம்ம சுபாவம் மாறட்டும், எண்ணங்கள் மாறட்டும். ரிகந்தலாதலாதியா Ripal Paudara, Shikal Kana Tiarabo. Jesus, Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. Jesus' name. Hallelujah. உட்காரும். இதோ போர் அடிக்கிறதற்கு, ஆயத்தப்படுத்துவதற்கு தான் ஃபர்ஸ்ட் அந்த தண்ணி வந்தத, அந்த ஃப்ளோ அது வருகிறத பார்த்தா அந்த தண்ணிக்கு முன்னால பெரிய கல்லு, பெரிய பாறை, பெரிய மரம் ஒண்ணு கூட அதுக்கு முன்ன நிக்க முடியல. அல்லேலூயா. எல்லாம் இழுத்துட்டு போயிட்டு இது போன வேகத்துல தான் திருப்பி அந்த யந்திரம் திருப்பி வருகிறது. பின்னால ஒரு அமர்ந்த அனுபவம், ஒரு தெளிஞ்ச அனுபவம், ஒரு சமாதானம் உள்ள அனுபவம், ஒரு சுகவாழ்வு துளிக்கிற ஒரு அனுபவம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உபவாச ஜபத்துல கர்த்தர் சிலருக்கு இதை முன்குறித்திருக்கிறார். இந்த ஆராதனையில பரிசுத்த ஆவியானவர் அதை குடும்பங்கள் மத்தியிலே கர்த்தர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா.
போன போக்க பார்த்தா ஓட முடியாது, வாகனத்துக்கு பின்னால போக முடியாது. அந்த வேகம் ஏரோப்ளைன் கூட அந்த வேகத்தை ஜெயிக்க முடியாது. அவ்வளவு வேகத்தை பார்த்துட்டே இருக்கேன். நேத்தை பகல ஃபுல்லா நான் அதையே கண்டு 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 ஆவியில பார்த்து தெய்வம் செய்கிற கிரிய சாதாரணப்பட்டதல்ல. எங்க எல்லாமோ நம்முடைய தேசத்துல, நம்முடைய பஞ்சாயத்துல, நம்முடைய மாவட்டத்துல, நம்முடைய தமிழகத்துல, நம்முடைய இந்திய தேசத்துல கர்த்தருடைய கிரியை செய்வதற்கு இந்த ஆயுதம் புறப்படுமானால் பயங்கரமான கிரியைகளை அது வெளிப்படுத்திக் கொண்டிருக்கும். இது சாதாரணப்பட்டதல்ல, சாதாரணப்பட்டதல்ல. தெய்வத்தினுடைய கரம். உபவாச ஜெபத்தில் ஒரு பாஸ்டர் பேசினாரு, நான் கிரியை செய்வேன், யார் தடுப்பான்? கர்த்தருடைய கிரியை, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய அபிஷேகம் இந்த நாளில் கர்த்தர் விளங்க செய்வாராக. Praise the Lord. Hallelujah. போர் அடிப்பதற்கு ஒப்பு கொடுப்பீங்களா? என்னை கூர்மையாக்க ஆண்டவரே, என்னை கூர்மையாக்கும். ஆயுதம் மழுங்கலாயிருந்தால் பலன் அதிகம் செலவு செய்ய வேண்டும். ஆயுதம் கூர்மையாயிருந்தால் லேசா தட்டானாம போதும், காலையிலிருந்து சாயங்காலம் வரை வெட்ட வேண்டாம். எலியாவினுடைய ஆயுதம் ஜெபத்தையும் அவனுடைய விசுவாசத்தையும் சொல்றேன். அவனுடைய ஜெப ஜீவிதமும் விசுவாச ஜீவிதமும் கூர்மையாயிருந்தது. காலையிலிருந்து சாயங்காலம் வரை சாடுனாங்க. அந்திப்பலி செலுத்துகிற நேரம் வரை ஒன்னும் நடக்கல. ஆனால் தெய்வ சமூகத்துல என்னை கேட்டாரலும் செப்பனிட்டான். செப்பனிடு. எங்க செப்பனிடணும் அந்த இடத்த ஒண்ணு செப்பனிடுங்க. எந்த இடத்த சுத்தம் பண்ணணும் சுத்தம் பண்ணுங்க. எந்த இடத்துல கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கணும் ஒப்பு கொடுங்க. எல்லாவற்றையும் செப்பனிட்டான். 12 கோத்திர பிதாக்களின் லெக்கத்தின்படி நாம கற்களை தூக்கி வைத்தான். அங்கே ஒரு வாய்க்காலை வெட்டினான். தண்ணிய ஊற்றுவதற்கு சொன்னான். விறகை அடுக்கினான். காளையை துண்டித்தான். வைத்துவிட்டு ஒரே வார்த்தை தான், ஏதோ ராத்திரி பகலா ஓடி ஓடி உழைக்கிறத விட தெய்வ சமூகத்துல சரியா இருந்தா ஒரு வார்த்தை போதுமே. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, என்னை கேட்டாரலாம். ஆண்டவர் எலியா சொன்னான், என்னை கேட்டாரலாம். எரிச்சலின் ஆவி அவனுக்கு சொன்ன என்ன தெரியுமா? நாளை இந்த நேரத்தில் உன கழுத்துக்கு மேல உன தலை இருக்காது. ஆமென். எரிச்சலின் ஆவி பேசினது. சொன்னான், அப்படி ஒரு தைரியம் இருந்தா கர்மேல் பர்வதத்தில் வாருங்க, அங்க வச்சு பார்த்துக்கிடுவோம். ஆமென். அப்படி ஒரு பயலுக்கு சவால் இருந்தா நான் முழங்கால் படி போட்டு ஜெபிக்கிறேன், உன்னை போராட முடிஞ்சா போராடி பாருடா. நம்ம என்ன உடனே இப்படி சம்பவிச்சு நீ கர்த்தரை நம்பல, அவனை நம்பன. ஆமென். இந்த காலை வேளை கர்த்தரை நம்பு விசுவாசி, உன் வாழ்க்கை செழிக்க பண்ணுவார் அவர். பிரைஸ் தி லார்ட். சொல்லுது இந்த வார்த்தை. இது எப்ப எனக்கு நான் நினைச்ச இனி ஒரு கோணத்துல பேசிட்டு போகலான்னு. நேற்று இரவு கன்வென்ஷன் கூட்டத்துக்கு இருக்கும்போ அந்த பாஸ்டர் அபிஷேகத்தை பற்றி பண்ணும்போ நான் காலையில கண்ட அந்த காட்சியும் அந்த தேவ செய்தியும் கர்த்தர் அதுல உட்கார்ந்து இருக்கும் போது என் ஆவிக்குள் நடத்தின வேலை. உடனே கடகடா பெண்ணெடுத்தேன். பாருங்க, கையில எழுதினேன் அந்த வசனங்கள், கர்த்தர் கொடுத்த வசனங்களை உடன் கையில அதை பதிச்சேன். இன்னைக்கு காலையில தான், நேற்றுக்கு அதை வாசிச்சேன் 3-4 தடவை. இன்னைக்கு காலையில தான் ரெட்டு இங்கு வச்சு என்னுடைய குறிப்பில் எழுதி வச்சிருக்கேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். வெறும் வார்த்தை அல்ல, இந்த வார்த்தை கிரியை செய்யும். இந்த வார்த்தை ஒரு பலனை கொண்டு வரும். இந்த வார்த்தை கர்த்தருடைய காரியத்தை வாய்க்க செய்யும். எரிஞ்சிட்டு இருக்கிறோம் விழுவான், தெய்வ ஜனத்தை தலை நிமிர்த்த செய்வார். அல்லேலூயா. அதனால ஒருத்தனை நீங்க பார்க்காதீங்க, கர்த்தரை பாருங்க. அல்லேலூயா. அடுத்து சொல்லுது, வாசிங்க. இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து
மிதித்து நொறுக்கி நொறுங்காதது சில நொறுங்கும். கைகளை தூக்கி கத்திர மகிமைப்படுத்தும். வருஷங்களா நொறுங்காத்ததை சிலதை கத்திர நொறுக்குவாரு. தெய்வம் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. நொறுங்காதத சிலதை கத்திர நொறுக்குவார். கத்த நீ நொறுக்குவாய். அடுத்த சென்டென்ஸ், குஞ்சுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். குஞ்சுகள் பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். எங்க போய் விழுந்தாலும் ஒண்ணும் செய்யாது. Praise the Lord. அல்லேலூயா. குண்டுல போய் விழுந்த போல உள்ள அனுபவம் வந்தாலும் உனக்கு நோகாது. பதறுன்னா என்ன சொல்லலாம்? சருகுன்னு சொல்லலாம். இந்த வைக்க கூளம், இந்த கூளத்துல போய் போய் விழுந்தா ஏதாவது ஆகுமா? நமக்கு ஒன்றும் ஆகாது. தட்டிட்டு போயிட்டே இருப்போம். நம்மளுக்கு ஒன்றும் ஆகாது. ஆக விட மாட்டார் கர்த்தர். இல்லையா? அடுத்த சென்டென்ஸ் சொல்லுகிற வாசிங்க. வாசனம், அவைகளை தூற்றுவாய். அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். நீயோ கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து. நம்ம செய்ய வேண்டியது இதாக்கும். நம்ம ஆனா இதை விட்டுட்டாக நம்ம அதுகளை செய்துட்டே இருப்போம். Praise the Lord. நீயோ கர்த்தருக்குள் களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். ஆண்டவரை மாத்திரம் உயர்த்திட்டு இருக்கணும். Praise the Lord. என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவுக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். காலையில் எழும்பி உட்கார்ந்து சிந்தைய சிதறடிக்க விடாம ஒரு 500 ஸ்தோத்திரம் பொறுமையோட பண்ணுங்க. அந்நிய பாஷையில ஜோம் பண்ணுங்க. ஜோம் பண்ண வேண்டாம்னு சொல்லல. நீங்க எண்ணி அல்ல, எண்ணாமலே ஒரு 10 நிமிஷம் வெறும் ஸ்தோத்திரம் சொல்லி பாருங்க. தெய்வம் செய்கிற காரியம் பயங்கரமாயிருக்கும். நான் சில இடங்களில் நான் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். நான் அதை ஆரம்பித்து விட்டேன். பிரைஸ் தி லார்ட். ஒரு நாளைக்கு ஒரு மெசேஜ் யூடியூப்ல பார்க்கும்போது ஒரு பாஸ்டர் சொன்னாரு, ஸ்தோத்திரத்தின் பலன் என்ன தெரியுமான்னு கேட்டுட்டு அவரு சொன்ன அதுல ஒரு மெசேஜ், ஷார்ட் மெசேஜ் கொடுத்திருந்தாரு. நான் அதை பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சேன் சில மாசங்களா. இன்னைக்கும் காலையில கொஞ்ச நேரம் வரும் ஸ்தோத்திரம் மட்டும்தான். எழும்பி ஜோம் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஸ்தோத்திரம் பண்ணனேன். கர்த்தருடைய கிரியை வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆமென். சிலர் அனுபவிப்பாங்க. சிலர் சில வித்தைய யாருக்கு என்ன செய்ய மாட்டாங்க. அவன் சாவும்பா அவனோட தீரும் அது. ஆமென். நம்ம ஒண்ணு அறிஞ்சமா நல்லத இன்னும் சிலருக்கு கைமாற்றம் செய்யணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சிலருக்கு சில நல்ல ஆகாரம் சாப்பிட்டு உடம்புல புருஷ்டி வந்தா வெளியே சொல்லவே மாட்டேங்குது. சிலருக்கு சில மெடிசன் ஒண்ணு நான் எடுத்தேன், ஏன்னா பரவாயில்ல. கஷ்டப்படுறவங்களுக்கு அதை வேற சொல்லி கொடுப்பான். இல்லைன்னா இன்ன இடத்துல கிடைக்கும் சொல்லவே மாட்டாங்க. வித்தர்த்தம் வம்சம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நம்ம ஒரு விதத்துல ஒரு விடுதலை அனுபவிச்சா அதுக்கு எப்படி அனுபவிச்சோம், இதுக்கு காரணம் என்ன, இது எப்படியெல்லாம் நடத்தி கர்த்தர் கொண்டு வந்தாருன்னு சொல்லி நம்ம அனுபவிச்சத அடுத்தவங்களும் சொல்லி கொடுத்தா அவங்களும் அந்த சுகத்தை அனுபவிப்பாங்க. Praise the Lord. ஆனா அதனால சில வேதனைகள் வரலாம், சோதனைகள் வரலாம், எதிர்வினைகள் வரலாம். அதை குறித்து சிந்திக்க கூடாது. Praise the Lord. அல்லேலூயா. சொல்லுகிறது, நீ கர்த்தருக்குள் களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். எசாயா 27 அதிகாரம் எடுத்து வச்சுக்கிடுங்க. நீ தேவனுக்குள், இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள். அப்ப நம்மை கூர்மையாக்கும்போ, நம்மை கர்த்தர் யந்திரமாக்கும்போ, மலைகளை தகர்க்கும்போ, குஞ்சுகளை பதறாக்கி போட்டு இதெல்லாம் நமக்கு செய்யும்போ நம்ம செய்ய வேண்டியது தெய்வத்தை உயர்த்தணும். கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. 6 நாளும் வேலை செய்து நல்ல நன்மையை தந்து, நல்ல சுகத்தை தந்து, நல்லா பாதுகாத்து, நல்லா பராமரிக்கும்போ 7ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துல வந்து உட்கார்ந்து கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கணும். எல்லாம் தந்தீரே நன்றி. ஆமென். அல்லேலூயா.
இல்லைன்னா ஓசியால சொன்னது போல பாடுபடுறதுக்கும் குறவில்ல, வரவுக்கும் குறவில்ல. பொத்தலான பையில பொத்த பைய ஒன்னி தைக்கணும் இன்னைக்கு, இல்லைன்னா அந்த பைய மாற்றி ஒரு நல்ல பை வாங்கி தூக்கணும் இன்னைக்கு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, ஏசாயா 27 அதனுடைய 1 முதல் 3 வரை உள்ள வேத வசனத்தை எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். வாசிக்கலாம். அக்காலத்திலே கர்த்தர் லிவியாதான் என்னும் நீண்ட பாம்பை லிவியாதான் என்னும் கோணலான சர்ப்பத்தே, கடிதும் பெரிதும் பலத்ததுமான தமது பட்டயத்தால் தண்டிப்பார். சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை கொன்று போடுவார். அக்காலத்திலே வெளியே இருந்தாலும் சரி, மறைஞ்சிருந்தாலும் சரி, தெய்வத்தினுடைய தண்டனை உறுதி. கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நமக்கு நேருக்கு நேர் சவால் விட்டாலும் சரி, ரகசியமா ஏதோ ஒண்ணு ஏவி விட்டு பண்ணினாலும் சரி, தண்டனை உறுதி. கர்த்தர் அதை செய்வார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த காலை வேளையில பெரிதும் கடிதமான லிவியாதான் என்கிற கோணலு வளைஞ்ச சர்ப்பத்தை, பெரிய பாம்பை கர்த்தர் கொன்று போடுவார். இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக, கிரியைகள் வெளிப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. 2ஆம் வசனம் வாசிங்க. அக்காலத்திலே, இதெல்லாம் பேசினா மணி நேரம் பேச வேண்டிய செய்தி உண்டு. நான் குறிப்பிட்ட வேளையில நிறுத்தி ஆகணும். அடுத்த ஒரு ஊழியத்துல பல காரியங்கள் பார்க்கணும். வாசிங்க. அக்காலத்திலே நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கு. நல்ல திராட்சை தோட்டம். எப்ப லிவியாதான கர்த்தர் கொல்லுகிறாரோ அப்பதான் நல்ல தோட்டம் உண்டாகும். நம்ம நல்லா ஜெபிக்க கூடாதபடி, நல்லா ஆராதிக்க கூடாதபடி, நல்லா வசனத்தை தியானிக்க கூடாதபடி, நல்லா வேத வசனத்தை கை கொள்ள கூடாதபடி, நல்ல பலன் கர்த்தருடைய ஊழியத்துக்கா கொடுக்க கூடாதபடி, எங்கெல்லாம் இது தடை பண்ணி வச்சிருக்கோ அந்த வல்லமைகள் கர்த்தருடைய நாமத்தில் அழிக்கப்படுவதாக. பரிசுத்த ஆவியானுடைய கிரியைகள் ஆலயத்துக்குள், குடும்பங்களுக்குள், தனித்த வாழ்க்கைக்குள் வெளிப்படுவதாக. Jesus name. Hallelujah. 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 லிவியாதான் என்னும் நீண்ட பாம்பு, நீண்டு கிடக்கு. ஆமேன். குடும்பத்தை பறிச்சு, பிள்ளைகளை பரணம் நடத்தி, சந்ததிய பறிச்சு, சந்தானத்தையும் பரணம் நடத்தி வளரக்கூட விடாம நீண்டது, கோணலானது, பிரைஸ் தி லார்ட், கடிதும் பெரிதும் பலத்ததுமான தமது பட்டயத்தால் தண்டிப்பார். தண்டனை உறுதி. கர்த்தருடைய கரம் விழ வேண்டிய இடங்களில் விழும். விசுவாசிகள் மனம் திரும்ப வேண்டிய இடத்தில், விசுவாசிகள் சீர் பொருந்த வேண்டிய இடத்தில் உங்களை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நம்ம இருக்கிறது போல இருந்து மாற்றம் வரட்டும்னு சொன்னா மாற்றம் ஆயுசுல வராது. நம்ம எந்த இடத்தை கரெக்ட் பண்ணணுமோ கர்த்தர் செய்ய வேண்டியதை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம செய்ய வேண்டியதை விட்டுட்டு ஏதோ அப்படி கடமைக்கு போயிட்டு இருந்தா அவர் அப்படியே விட்டுருவாரு. அந்த போக்கில போட்டோன்னு சொல்லி பாப்பாரு, தட்டி பாப்பாரு, உணர்த்தி பாப்பாரு, சகாயம் செய்து பாப்பாரு. உணர்வு வரலன்னா நீ அதிலே கண்ணு வச்சேன்னா அந்த ஆக்கில போன்னு விட்டுருவாரு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஏசாயாவில முதல்ல வாசிச்சோம், நம்முடைய வலது கைய கர்த்தர் பிடிச்சிருக்கிறாராம். இங்க சொல்றாரு, கடிதம் பெரிதும் பலத்ததுமான தமது பட்டயத்தால் தண்டிப்பார். சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தையும், சமுத்திரத்தில் இருக்கிற மறைஞ்சு இருக்கிற, பிரைஸ் தி லார்ட், கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தையும் கொன்று போடுவார். தண்டனை வர வேண்டிய இடத்துல தண்டனை வரும். ஜலத கொல்லுவார் தெய்வம். ஆமென். தண்டிக்க வேண்டிய சர்ப்பத்தின் ஆவியை தண்டிப்பார். கொல்ல வேண்டியதை கர்த்தர் கொல்லுவார்.
கிரிய வெளிப்படணுமா வேண்டாமா? கிரிய வெளிப்படணுமா வேண்டாமா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தருடைய காரியம் நாம் ஆகும்போ நமக்கு என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும். அல்லேலூயா. நாம் வர வேண்டிய லைன்ல ஒன்னு கிளியர் ஆகும்போ கர்த்தர் செய்ய வேண்டிய கர்த்தர் செய்ய ஆரம்பிப்பார். அல்லேலூயா. அடுத்து சொல்லுது, வாசிங்க. அக்காலத்திலே நல்ல திராட்சை ரசத்தை தரும். நல்ல திராட்சை ரசத்தை தரும். திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும். திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும். அதை குறித்து பாடுங்கள். அதை குறித்து பாடுங்கள். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி நல்ல திராட்சை ரசத்தை தரும். அப்படின்னா இதுவரை பலன் கர்த்தருக்காய் கர்த்தருடைய ஊழியத்துக்குரிய பலனை செய்ய முடியாம இருந்ததுக்கு பலன் உண்டாக ஆரம்பிக்கும். அல்லேலூயா. கொடுக்கணும் செய்யணும்னு வாஞ்சை இருக்கு, ஆனா கையில நன்மை வரும்போ கொடுக்க முடியல. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கவனிக்கிறீங்களா? இந்த காலை வேளை வேதத்தினுடைய மகத்துவம், வேத வசனத்தினுடைய சத்தியங்கள், வேத வசனத்தினுடைய சாராம்சங்கள், இங்க கவனிங்க. வேத வசனத்தினுடைய சாராம்சங்கள் உங்களை கிறிஸ்துவுக்கு நற்கந்தமாய் இந்த காலை வேளை மாற்றுவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. அதுல சொல்லுகிறது, அக்காலத்திலே நல்ல திராட்சை ரசத்தை தரும். திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும். அதை குறிச்சு பாடுங்க. எங்க தெய்வத்தினுடைய தண்டனை விழணுமோ, எங்க தெய்வத்தினுடைய கை விழணுமோ, தெய்வத்தினுடைய கை தொட வேண்டிய இடம் தொடப்படும் போது மாற்றம் வர வேண்டிய இடம் மாற்றம் வரும். அல்லேலூயா. விசுவாசிக்கப்போ பாட்டு வரணும். நன்மை வரும்போ பாட்டு வரணும். அல்லேலூயா. வீடு வைக்கிறது வர ஓலை ஷெட்டில் கடந்தாக்கல, ஷீட்டிட்ட வீட்டுல கடந்தாக்கல, மழை பெய்தாக்கல, ஒழுவின வேலையில பாட்டு வந்து, இன்னும் பாட்டு இருக்கா? வீட்டுல பாட்டு இருக்கா? இருக்கா பாட்டு? பிரைஸ் தி லார்ட். வண்டி இல்லாம கிலோமீட்டர் சைக்கிள் சவுட்டுன்னு வேலை பாட்டு இருந்து, நடந்த வேலை பாட்டு இருந்து, ஆளுக்கு வர வாகனம் கிட்டுச்சு பாட்டு இருக்கா? இருக்கா பாட்டு? பிரைஸ் தி லார்ட். வீடு எப்படி இருக்கு ஐயா? அண்ண பணம் இல்ல, அண்ண வீடு இல்ல, அண்ண வறுமை, அண்ண வீடு ஒரு பரலோகமா இருந்து, வெளியிலதான் ஒண்ணும் இல்ல, உள்ளால இயேசு இருந்தார். ஆமென். அல்லேலூயா. ஆனா இன்னும் வீடு இருக்கு, சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, ஆஸ்தி இருக்கு, ஐஸ்வர்யம் இருக்கு, நன்மை இருக்கு, எல்லா செல்வாக்கும் பூமியில மற்றவரை பார்க்கலாம் நான் தான் என்கிற ஸ்தானம் இருக்கு. தெய்வம் இல்ல, உள்ளால போடு கிடக்கு. ஆமென். உள்ளால இந்த வலு சர்ப்பத்தின் ஆவி உள்ள குடி கொண்டு உன்னை கோணலான மாறுபாடான சந்ததிக்கு நேராய் உன்னை இழுத்து கொண்டிருக்கிறது. ஆகையினாலதான் பேதுரு தைரியமா சொன்னாரு, மாறுபாடான சந்ததியை விட்டு வெளியே வா, உன்னை நீ ரட்சித்துக் கொள், உன்னை நீ ரட்சித்துக் கொள். தெய்வத்தினுடைய தண்டனை வெளிப்பட வேண்டிய இடம் வெளிப்பட நீ தடையாயிராதே. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எத்தனையோ முறை தெய்வம் தண்டிப்பதற்கு தெய்வம் செயல்பட ஆரம்பிக்கும்போ உடனே ஒரு உபவாசம், உடனே முட்டுமடக்கம், உடனே ராத்திரி பூரா இருந்து அழுது தெய்வ கிரியை தடுத்தவர்களையும் தெய்வம் தண்டிப்பார். சும்மா விட மாட்டாரு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நம்முடைய தெய்வம் எல்லாவற்றுக்கும் இரக்கமுள்ளவர் அல்ல, அவர் செய்ய வேண்டியதை இனி செய்வார். ஆமென். அதுல சொல்லுது பாருங்க, 2ஆம் வசனம். அக்காலத்திலே நல்ல திராட்சை ரசத்தை நல்ல திராட்சை ரசத்தை நல்ல திராட்சை ரசத்தை தரும். தரும். திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும். தோட்டம் உண்டாயிருக்கும். உங்களை மட்டும் இல்ல, எல்லாரையும் சேர்த்து சொல்லி இருக்கு.
என் நேசருக்கு மகா மேட்டிலே செழிப்பான ஒரு தோட்டம் உண்டு. அந்த தோட்டத்தை குறிச்சு நான் பாடுவேன். எஸ் 5ஆம் அதிகாரத்துல சொல்லுது, நான் அந்த தோட்டத்துல கல்லெல்லாம் எடுத்து, அதுக்கு களையெல்லாம் எடுத்து, என்னென்ன பண்ணி, என்னென்ன சில்ச செய்து, சுற்றிலும் வேலி அடைத்து, நற்குல திராட்சை செடியை கொண்டு நட்டேன். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. ஆமேன், ஆமேன். வேலை கிடைக்கிறது வரை பொருத்தன, நன்மை வருகிறது வரை பிரதிஷ்ட, எல்லாம் வந்தா தெய்வம் இல்லாத ஒரு வாழ்க்கை. சபையே, ஒன்று உணர்ந்து கொள்ளுந்த காலை வேளை, உன்னை உயர்த்தின கர்த்தரை மறவாதபடி எச்சரிக்கையாயிரு. உனக்கு ஆயுசை தந்த தெய்வத்தை மறக்காதபடி எச்சரிக்கையாயிரு. பிரைஸ் தி லார்ட். 3ஆம் வசனம் சொல்லுகிறது, வாசிங்க. கர்த்தராகி நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் காலத்துல நல்ல திராட்சை ரசத்தை தரும். எப்ப கர்த்தர் காப்பாற்றுவாராம்? நல்ல பலனை நம்ம மனசார செய்யுமோ. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நம்ம கிரியையில எப்ப நல்லதை செய்ய ஆரம்பிக்கிறோமோ, எப்ப நல்லா பாட ஆரம்பிக்கிறோமோ, எப்ப நல்லா முழு மனதோடு ஆராதிக்க பிரயாசப்பட்டு பண்ணுகிறோமோ, சில இடங்கள்ல போனா பலன் இல்லைன்னாலும் நம்ம அதை போய் சேருவதற்கு எவ்வளவு கடினமா உழைக்கிறோம், எவ்வளவு கிரயம் செலுத்துகிறோம். ஆனா தேவாலயத்துல வந்தாதான் வாதறக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். தேவாலயத்துல வந்தா வாதறக்காது, சோத்திரம் வராது, அல்லேலியா வராது, பாட்டு வராது, ஜெபம் வராது. பிரைஸ் தி லார்ட். 4 பேரு கூட அவங்க பேசுறதும் சிரிக்கிறதும் களி அடிக்கிறதும் பார்க்கணும். பாடுவார்கள், பலன் வரும், பலனும் வரணும், பாட்டும் வரணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆராதனை வேணும், அதோடு சேர்ந்து கர்த்தருடைய கிருபையில வளரணும் விசுவாசிகள். அப்படி இருந்தா அடுத்து அவர் செய்ய வேண்டியதை செய்வாரு. வாசிங்க 3ஆம் வசனம். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் அடிக்கடி அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அடிக்கடி அவர் வாரார். ஐயா, உனக்கு தேவை அறிஞ்சு அவர் வந்து நிற்பாரு. ஆமேன். நீ கரெக்டா இருந்தா, நீ சில வேளையில நமக்கு காத்திருந்து ஜெபிக்க கூட டைம் கிடைக்காது, அவரே வந்து செய்து முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாரு. விசுவாசத்துல ஆரம்ப நாட்கள்ல எத்தனை பேர் அதை அனுபவிச்சீங்க? நம்ம எதிர்பார்த்திருக்க மாட்டோம், கர்த்தர் நமக்கு எல்லாம் செய்து முடிச்சிருப்பாரு. இன்னும் ஏதாவது நடக்குதா? இன்னும் இந்த பிரசன்ட்ல ஏதாவது நடக்குதா? நம்ம தூர போயிருக்கிறோம் என்பதை இதுதான் நமக்கு அடையாளம் சுட்டி காட்டுகிறது. பிரைஸ் தி லார்ட். இத சொல்லுது பாருங்க, கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை காப்பாற்றுகிற தெய்வம், நம்மை காப்பாற்றுகிற தெய்வம். அல்லேலூயா. அடிக்கடி தண்ணி பாய்ச்சுவாரு. இப்ப இந்த காலத்துல இன்னைக்கு காலையில இந்த இடம் எல்லாம் பொடி அடிக்காம தண்ணி அடிச்சு விட்டேன். இப்ப பாருங்க, தண்ணி பட்டது போலே தெரியாது. அடிக்கடி இப்ப 2-3 தடவை நினைக்க வேண்டியதா இருக்கு, பொடி வராம இருக்கு. அதான் நமக்கு பிரச்சனை. நம்மமா அறிஞ்சு செய்ய வேண்டியதை அடிக்கடி செய்தா அவர் நமக்கு அறிஞ்சு அடிக்கடி செய்துட்டே இருப்பாரு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு என்ன செய்ய முடியாது? ஒருத்தர் என்ன செய்ய முடியாது? நம்ம குடும்பத்தை மேல என்னதான் எவன் சொன்னாலும் பலிச்சாது, சேதப்படுத்தாதபடி அதை இரவும் பகலும் காத்து கொள்வேன். எப்படி காப்பாராம்? எப்ப எல்லாம் காப்பாராம்? இரவும் பகலும். 91ஆம் சங்கீதத்துல இருக்கு, வீட்டுல போய் வாசிங்க. இரவும் பகலும். ஃபர்ஸ்ட் வாசிச்சோம், கர்த்தருக்குள் நீ கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருப்பாய். இங்க சொல்லுது, அவர் பாதுகாத்து கொண்டிருப்பார். பிரைஸ் தி லார்ட்.